ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனல். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வருங்க. நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ராஜசேகரா ஷெட்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் வைசாக்ல நடந்துட்டு இருக்கு. இதுல இந்திய அணி முதல் நாள் முடிவில் 336 ரன் அடிச்சிருந்தாங்க, 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதில் ஜெய்ஸ்வால் தான் 179 ரன் அடிச்சு டாப் ரன் ஸ்கோரரா இருக்காரு. லாஸ்ட் செஷனில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும் ஜெய்ஸ்வால் தான் பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் அம்பையர் எராஸ்மஸ்க்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இங்கிலாந்து அணி ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு தான் ப்ளே பண்ணுறாங்க, மித்த எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் தான். அதனால இன்னைக்கு அவங்க வீசக்கூடிய 90 ஓவரை 4:30க்கு முன்னாடியே பவுல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இங்கிலாந்து டீம் இன்னைக்கு மொத்தமாகவே டே 1 முடிவில் 93 ஹவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு மொத்தம் 90 ஹவர்ஸ் தான் பவுல் பண்ணலாம், இவங்க எக்ஸ்ட்ரா 3 ஹவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதே கிரிக்கெட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 90 ஹவர்ஸ் தான் பவுல் பண்ணணும். ஏதாவது நாளில் மழை வந்து 90 ஹவர்ஸ் பவுல் பண்ண முடியாமல் மேட்ச் ஸ்டாப் ஆச்சுன்னா அடுத்த நாள் அந்த 90 ஹவர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பவுல் பண்ணலான்னு கிரிக்கெட் ரூல் சொல்லுது. ஆனால் டே 1ல் மேட்ச் எங்கேயுமே ஸ்டாப் ஆகல, கண்டினியூஸாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து டீம் கிட்ட ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் தான் இருக்காங்க. அதனால அவங்க சீக்கிரமாக ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆன்ஃபீல்ட் அம்பையர் எராஸ்மஸ் தான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பவுல் பண்ண பர்மிட் பண்ணியிருக்காரு. அதற்காக தான் அஸ்வின் நாள் முடிவில் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பவுல் பண்ண சொன்னீங்கன்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் நியாயத்தை தான் கேட்டிருக்காரு. ஆனால் இந்த டெஸ்ட் முடியும் போதே தெரியும் ரவிச்சந்திரன் அஸ்வின் மேலே பெனால்ட்டி ஏதாவது விதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு நியூஸில் சந்திப்போம். நன்றி.